ஹலோ வணக்கம் வந்தனம் சுஸ்வாகதம் அண்ட் வெல்கம் டு ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். இந்த ரவுண்ட் ரீமேக் சாங்ஸ் ரவுண்ட். கடந்த சில வாரங்களாக பயங்கர ஜாலியாக நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து ஜட்ஜஸ் கிட்ட இருந்து சூப்பராக கமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு பயங்கர கொண்டாட்டத்தோட நம்ம எபிசோட் போயிட்டே இருக்குது. அந்த வகையில் இந்த வாரமும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் எஸ்பி ஷைலஜா மேம். லெட்ஸ் வெல்கம் பரத்வாஜ் சார். Let's welcome Nityashree ma'am. ஜட்ஜஸ் நம்மளோட கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து ரேர் ஹிட் சாங்ஸ்லாம் செலக்ட் பண்ணி பாடிட்டே வராங்க. லாஸ்ட் எபிசோட்ஸ்லாம் வந்து நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம கண்டஸ்டன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நம்ம கண்டஸ்டன்ஸ் கிட்டேருந்து? ரொம்ப நல்லா பாடுறாங்க. நான் நினச்சதே நல்லா பாடுறாங்க, நினச்சதை விட டூயிங் வெரி வெல். இப்போ இந்த காம்படிஷனும் கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகிருக்கு இல்லையா? இப்போ இத்தனை வாரங்களாக பாடி நல்ல நான் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறேன் எல்லா சிங்கர்ஸ்டையும். ஐ திங்க் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் நான். அதுவும் இந்த ரவுண்ட் வந்து எஸ்பெஷலி வி ஷுட் காம்ப்ளிமெண்ட் சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. ஒரு நல்ல ஹிட் சாங்ஸு வெளி மாநிலத்தில் உள்ள பாடுறது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான விஷயம். ஐ திங்க் இட்ஸ் வெரி குட். ஐ எம் என்ஜாயிங். சார் சொன்னது கரெக்டு. நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து எதிர்பார்க்குறதுக்கு மேலே சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஆனால் சில சமயத்தில் எதிர்பார்க்குறதுக்கு கீழேயும் வராது. ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். அதையும் நான் வந்து சொல்கிறேன். பட் இட்ஸ் ஆல் இன் த கேம். நிச்சயமாக வந்து அவங்களுக்கும் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக நான் நினச்சிக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது ரொம்ப இந்த ஷோ. இப்போ எங்களுக்கே இங்கே உட்காந்துட்டுருக்கிற சமயத்தில் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறோம், தெரியறது. அதனால் நிச்சயமாக என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவிச்சுக்கணும் இந்த நிகழ்ச்சிக்கு. சேம் அதே தான் எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப கேட்காத பாடல்கள்லாம் கேட்டிருக்கோம். இப்போது சிலது வந்து இதுவரையிலையும் எந்த ஸ்டேஜ் மேடையிலும் பாடாத பாட்டுகள் எல்லாம் அவங்க எடுத்து பாடுறாங்க. அந்த பயம் கூட தெரியுறது. முதல்ல இந்த பாட்டு பாடுறோம், எப்படி பாடணும், கொஞ்சம் ஜாகிரதையோட சில பேர் பாடுறாங்க. சில பேர் வந்து ப்ராக்டிஸில் நல்லா பாடிட்டு பாவது ஸ்டேஜுக்கு வந்து அந்த பயத்தில் போயிடும். அதெல்லாம் இருக்குது. ஈவன் தோ நித்யா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். நாங்கள் அவங்களோட சேர்ந்து நாங்களும் கற்றுக்குறோம் நிறைய விஷயங்கள். அண்டு மோரோவர் எங்களுக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு என்னென்னா, இவங்க பாடுறாங்க, பின்னாடி அந்த விஷுவல் வருது. சம்டைம்ஸ் வந்து பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது. அவங்க பார்க்காமலே பாடுறாங்க, ஆனாலும் சம்டைம்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது. நாங்களும் வந்து ரெண்டும், காது இங்கே இருக்குது, கண் அங்கே இருக்குது, அது கூட என்ஜாய் பண்ணுறோம். ஸோ அது வந்து பெரிய கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆமாம், ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறது, அந்த விஷுவலில் மனசு போயிடுறது. ஆக்சுவலாக இவங்களுக்கு தான் சேலஞ்ச். இவங்க வந்து சரியாக பாடலை. நான் ஒரு பாட்டை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இது தள்ளிட்டு அங்கே பார்க்குறோம். ஸோ எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ எந்த அளவுக்கு அவங்க நல்லா பாடணுன்னா அந்த விஷுவலை விட அவங்க நல்லா பாடணும். ஸோ அந்த சேலஞ்சஸ் அட்லீஸ்ட் விஷுவலை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஸோ அந்த சேலஞ்ச் அவங்களுக்கு இருக்குது. அந்த பயம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடேறுது அவங்களுக்கு. இவந்தோ எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் இந்த ரவுண்டு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஜட்ஜஸ். ரீமேக் சாங்ஸ் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டஸ்டன்ட் அனுஷா ரவி. ஹாய் அனுஷா ரவி. ஹலோ. புது கெட்டப் சூப்பராக இருக்கீங்க மாடர்ன் காஸ்டியூமில். ஸோ வை திஸ் சேஞ்ச்? இன்னைக்கு நான் ஒரு வெஸ்டர்ன் சாங் பாட போகிறேன். அதனால வந்து ஓகே சூப்பர். என்ன சாங் பாட போகிறீங்க? நான் ரங்கீலா மூவிலேருந்து ரங்கீலா சாங் பாட போகிறேன். வாவ், ஆசம் சாங். தமிழில் இந்த சாங் வந்து சுஜாதா மேம் பாடியிருப்பாங்கல்ல, ஊர்மிளா கூட சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
ரங்கீலா ரங்கீலா காத்திருக்க சொன்னாளா நான் காதல் சங்கீதம் என் கண்ணில் சந்தோஷம் நீ கண்டால் என்ன பத்திக் கொண்டால் என்ன ரங்கீலா ரங்கீலா காதலிக்க சொன்னாளா ரங்கீலா ரங்கீலா காத்திருக்க சொன்னாளா நான் காதல் சங்கீதம் என் கண்ணில் சந்தோஷம் நீ கண்டால் என்ன பத்திக் கொண்டால் என்ன ஆசை தீரச் செய்ய வேண்டும் யாகமே ஆண்டு 100 இளமை இன்னும் வேண்டுமே ரங்கீலா ரங்கீலா காதலிக்க சொன்னாளா ரங்கீலா ரங்கீலா காத்திருக்க சொன்னாளா நான் காதல் சங்கீதம் என் கண்ணில் சந்தோஷம் நீ கண்டால் என்ன பத்திக் கொண்டால் என்ன ஒவ்வொரு நாளும் புதுசு ஒவ்வொரு பூவும் புதுசு உள்ளம் மட்டும் புதிதாய் போனால் துன்பம் இல்லை தோழா பூவை மட்டும் அல்ல புழுவை கூட நேசி இந்த கல்லில் எந்த சிற்பம் என்று மட்டும் யோசி புன்னகை புன்னகை போதும் ஏ புன்னகை புன்னகை போதும் ஏ இன்பமே வாழ்க்கையின் வேதமே ரங்கீலா ரங்கீலா காதலிக்க சொன்னாளா ரங்கீலா ரங்கீலா காத்திருக்க சொன்னாளா நான் காதல் சங்கீதம் என் கண்ணில் சந்தோஷம் நீ கண்டால் என்ன பத்திக் கொண்டால் என்ன ரங்கீலா அனுஷா சூப்பரான ஒரு சாங் பயங்கர என்ஜாய்மெண்ட்டான ஒரு சாங் இல்லையா நல்லா என்ஜாய் பண்ணி பாடினீங்க ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம் அனுஷா எஸ் மேம் செம்ம கலக்கலா பாடினீங்க ஒரு 1000 வாட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்காக இருந்தது நல்லா இருந்தது நீங்கள் பாடினது தேங்க்யூ வித் பயங்கர சப்போர்ட் உங்களுக்கு ஆர்கெஸ்ட்ரா கிட்டேருந்து இந்த சாங்க்கு என்ன தேவையோ நல்ல வோக்கல் டைனமிக்ஸ் நல்ல டச்சஸ் நல்லா பாடினீங்க நீட்டாக இருந்தது இதில் ஒன்றும் சொல்லவே முடியாது நல்லா இருந்தது தேங்க்யூ ஹாய் அனுஷா ஹலோ சார்
ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். ரொம்ப பிடிச்சது. இந்த பாட்டுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருந்தது. ஓகே சார். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார். ஆல்சோ கோரஸ்லாமும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. நைஸ். ஓவரால் எஃபெக்ட் எல்லாமே ஒரு டீம் ஒர்க். நீங்களும் நல்லா பாடுங்க. தேங்க்யூ சார். ஹாய் அனுஷா. ஹலோ மேம். தமிழில் சுஜாதா மோகன், தெலுங்கில் ஜானகி அம்மா, ஹிந்தியில் ஆஷா அம்மா 3 பேர் பாடின பாட்டு நீங்கள் எல்லாம் கலந்து இங்கே பாடிருக்கீங்க. வெரி நைஸ் அனுஷா. நல்லா இருந்தது. வெரி நைஸ். பல்லவி மட்டும் அந்த மேலே போய் ஸ்லோவாக லேண்ட் ஆகிற அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்ருதி பிரச்சனை. அதர்வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம் நீங்கள். பயமா இப்போ முடிஞ்சிருச்சுல்ல? இப்போ பல்லவிக்கு கொடுப்பீங்களா? ட்ரை பண்ணுறீங்களா சார்? பல்லவியோ ரங்கீலா ரங்கீலா காதலிக்க சொன்னாளா, ரங்கீலா ரங்கீலா காத்திருக்க சொன்னாளா, நான் காதல் சங்கீதம் என் கண்ணில் சந்தோஷம் நீ கண்டால் என்ன, பத்தி கொண்டால் என்ன. வாவ் சூப்பர். நம்மளுடைய ஆரம்பமே வந்து பயங்கர அசத்தலாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதே மாதிரி இன்னும் பல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கணும், we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம் powered by the Chennai Silks. Break. வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம் powered by the Chennai Silks. ரீமேக் சாங்ஸ் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் கேஷவ் வினோத். கேஷவ் வினோத், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹலோ. காஸ்டியூம்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரீமேக் சாங் ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? பாடும் வானம் பாடி படத்துலேருந்து நான் ஒரு டிஸ்கோ டான்ஸர். ஓ, அதான் எப்போவுமே வந்து இன்டர்வியூக்கு போகிற மாதிரியே நம்ம கேஷவ் வினோத் வந்து பாட்டு பாட வருவார். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக டைம்லாம் கட்டி கொஞ்சம் ஃப்ரீக்கியாக வரும்போதே நினச்சேன். ஸோ யூஆர் அ டிஸ்கோ டான்சர்? நான் ஒரு டிஸ்கோ டான்சர் கிடையாது. அந்த பாட்டில் கொஞ்சம் பாட ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ பாட்டு பாடிட்டே ஆட போகிறீங்க. அதுவும் ஆனந்த் பாபு சாரோட சாங் வேறு பயங்கரமாக பிச்சு உதறிருப்பார் அந்த சாங்கில். பிச்சு இப்போது டான்ஸ் எல்லாம் வராதுங்க. என்னது பிச்சு? பிச்செல்லாம் மேலே போங்க, டான்ஸ் எல்லாம் வராது. அப்படியா? இல்லை, இன்னைக்கு வந்து கேஷவ் வினோத் வந்து ஆடுறாரு. அது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட் கேஷவ், நல்லா பாருங்க. ஹே ஹே ஹே, நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், எங்கேயும் எந்தன் கீதம், எங்கேயும் எந்தன் நாதம். நான் பாட நான் ஆட எல்லோரும் கூட பாடுங்கள். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். நான் ஒரு டிஸ்கோ டான்சர்.
கொண்டாட சந்தோஷம் உண்டாக பொன்னான நேரம் இந்நேரம். என்னென்ன எண்ணங்கள் என்னென்ன வண்ணங்கள் மின்னாமல் மின்னும் கண்ணோரம். அங்கங்கள் ஆடட்டும் ஆனந்தம் தேடட்டும் இன்பத்தின் வெள்ளோட்டம் எங்கேயும் பொங்கட்டும். Come on, sing folks. இதோ இளமை இதோ இனிமை இதோ புதுமை. நான் பாட நான் ஆட எல்லோரும் கூட பாடுங்கள். நான் ஒரு டிஸ்கோ டான்சர். நான் பாடும் பாடல்கள் சூப்பர். நான் ஒரு டிஸ்கோ டான்சர். எங்கேயும் எந்தன் கீதம் எங்கேயும் எந்த நாதம். நான் பாட நான் ஆட எல்லோரும் கூட பாடுங்கள். நான் ஒரு டிஸ்கோ டான்சர். நான் பாடும் பாடல்கள் சூப்பர். நான் ஒரு டிஸ்கோ டான்சர். இசையிலே ஒரு போதை விளைந்ததே இந்த வேளை. எத்தனையோ மனம் தள்ளாட மெல்லிசைதான் நான் பாட. பாடாத ராகங்கள் ஓடாத தாளங்கள் கேட்காத கானம் என் கானம். நாள்தோறும் என் பாட்டு நீங்காத பூங்காற்று பாராட்ட வேண்டும் எல்லோரும். கச்சேரி கேளுங்கள் கைத்தாளம் போடுங்கள் டிஸ்கோவை பாருங்கள் நல்வாழ்த்து கூறுங்கள். ஒரே சுகம்தான் ஒரே சுவைதான் ஒரே இசைதான். நான் பாட நான் ஆட எல்லோரும் கூட பாடுங்கள். நான் ஒரு டிஸ்கோ டான்சர். நான் பாடும் பாடல்கள் சூப்பர். நான் ஒரு டிஸ்கோ டான்சர். எங்கேயும் எந்த கீதம் எங்கேயும் எந்த நாதம். நான் பாட நான் ஆட எல்லோரும் கூட பாடுங்கள். நான் ஒரு டிஸ்கோ டான்சர். நான் பாடும் பாடல்கள் சூப்பர். I am a disco dancer. கேஷவ் பயங்கர அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இது. பட் ஐ எம் அ டிஸ்கோ டான்சர்னு பாட்டு பாடி நீங்கள் டான்ஸ் ஆடலைன்னா அது தெய்வ குத்தமாயிடாதா? நான் டான்ஸ் ஆடினா தெய்வ குத்தம் ஆகிடும். அப்படியா? அது வந்து நம்ம தெய்வ குத்தம் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பாட போகிறீங்க, வசுந்தராலாம் வந்து ஆட போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். ஹாய் கேஷவ். ஹலோ சார். ரொம்ப நல்லா இருந்தது. டிப்பிக்கல் டிஸ்கோ சாங். 80s வந்து ரொம்ப பெரிய ரேஜ் ஆச்சு இந்த மாதிரி ஒரு புதுசாக வந்தது. அப்போது ஹிந்தியில் பப்பி லஹரி மியூசிக் பண்ண ஐ எம் டிஸ்கோ டான்ஸருங்கிற பாட்டு தான் நீங்கள் பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கரெக்டாக உங்களோட வாய்ஸ் கரெக்டாக சூட் ஆச்சு. there's nothing wrong with your performance. ஒருவேளை அவங்க நீங்கள் டான்ஸ் ஆடாத ஒன்று தான் குறைய இருக்கலாம். ஸோ ஐ திங்க் யூ fulfill that. ரொம்ப நல்லா இருந்தது. குட் பெர்ஃபார்மன்ஸ். ஹாய் கேஷவ். ஹலோ மேம். நல்லா இருந்தது. அந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது. உங்கள் வாய்ஸ் ப்ளஸ் இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது வாய்ஸ். உங்களுக்கு ரேஞ்ச் போகிறச்ச கூட ரொம்ப கிளியராக இருந்தது வாய்ஸ். தேங்க்யூ. வெரி நைஸ் வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். பட் டான்ஸ் ஆடித்தான் ஆகணும். சரிங்க மேம். டிஸ்கோ டான்ஸர் அந்த பாட்டு பாடிட்டு அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த டை வேறு பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் போட்டுட்டு சொன்னேன் மேம், அவங்ககிட்ட சொன்னேன் டைம் வேணான்னு. அவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. யார் அது? தனுஜ். யார்? அவங்களும் வந்து ஆடிட்டோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வராங்க கண்டிப்பாக. ஓகே ஓகே. தேங்க்யூ மேம். கேஷவ் மேம் சூப்பராக இருந்தது நிஜமாவே. Thank you, ma'am. ஏன்னா
எல்லாருமே தாளம் போட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக உற்சாகமாக வேறு இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் வரணும். அதோட ரிசல்ட் அது வரலன்னா அப்புறம் நான் யோசிக்கணும், நீங்கள் கொஞ்சம் அந்த சந்தோஷம் வரவே இல்லையே, ஸ்பிரிட் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணி பாடினீங்க அண்ட் எல்லாரும் அதை ஸ்ப்ரெட் பண்ணீங்க அந்த எனர்ஜியை. ஸோ அதுதான். ஆனால் எனக்கு பழைய கேஷவோட கெட்டப் தான் பிடிக்கும். அவங்க கண்ணாடி போட்டுன்னு சமத்தா ஒரு இன்டலெக்சுவலாக அந்த கேஷவ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஷைலஜாக்கா கூட என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, பயங்கரமாக ஒரு டை போட்டுட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? பயங்கரமா అంటే ఏమి பயங்கரம் అంటే பயங்கரம். பயங்கரம்னா தமிழில் வந்து ரொம்ப அமர்க்களமாக இருக்கிற மாதிரி, தெலுங்குல பயங்கரம்னா ஐயோ பீதியா. தமிழில் கூட பயங்கரமாக அந்த மாதிரி கூட உண்டு அர்த்தம். 2 அர்த்தம் இருக்கா? எது வேணாலும் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. நல்லா இருந்தது கேஷவ், நான் சும்மா சொன்னேன். பட் என்னமோ எனக்கு தோணித்து நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னு தோணித்து, வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஜட்ஜஸ். ஸோ கேஷவ், ஆட ரெடியா, பாட ரெடியா? ரெடியாக இருக்கீங்களா கண்டஸ்டன்ஸ்? பின்னாடி யாரை பார்த்துடுற? ஓகே, ரெடி, கம் ஆன், ஸ்டார்ட் மியூசிக். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், எங்கேயும் எந்தன் கீதம், எங்கேயும் எந்தன் நாதம். நான் பாட, நான் ஆட, எல்லோரும் கூட பாடுங்கள். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். நான் ஒரு டிஸ்கோ டான்சர். இதே மாதிரி பல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா யூ மஸ்ட் கோ ஃபார் a ஷார்ட் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். நிறைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட எபிசோட் வந்து பயங்கர கலகலப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டஸ்டன்ட் பிரதீபா ஃப்ரம் கேரளா. ஹாய் பிரதீபா. ஹாய், ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன சாங் பாட போகிறீங்க? நான் யார் நீ படத்துலேருந்து பொன்மேனி தழுவாமல். சூப்பர் சாங், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆல் த பெஸ்ட், நல்லா பாடுங்க. தேங்க்யூ. பொன்மேனி தழுவாமல் பெண்ணின்பம் அறியாமல் பொன்மேனி தழுவாமல் பெண்ணின்பம் அறியாமல் போவதேண்டுமா, கண்ணோடு கண் சேர உன்னோடு நான் சேர தோத வேண்டுமா, பொன்மேனி தழுவாமல் பெண்ணின்பம் அறியாமல் போக வேண்டுமா, கண்ணோடு கண் சேர உன்னோடு நான்
இரவென்பது நம் வாழ்விலே இல்லாமல் போகுமோ? இரவென்பது நம் வாழ்விலே இல்லாமல் போகுமோ? உறவென்பது உன் நெஞ்சிலே இன்றேனும் தோன்றுமோ? நீ சொல்வதை நான் சொல்வதா? இது நீதியாகுமா? தாழாத பெண்மை தீரும் போதே மௌனமாகுமா? பொன்னேனி தழுவாமலே மழை மேகமே என் தீபமே என் காதல் தெய்வமே. மழை மேகமே என் தீபமே என் காதல் தெய்வமே. மறுவாழ்விலும் உன்னோடுதான் ஒன்றாக வேண்டுமே. நீ என்பதும் நான் என்பதும் ஒரு ராகம் அல்லவா? நாம் ஒன்று சேர்ந்து வாழும்போது வார்த்தை வேண்டுமா? பொன்னேனி தழுவாமல் பெண் இன்பம் அறியாமல் போக வேண்டுமா? கண்ணோடு கண் சேர உன்னோடு நான் சேர தோத வேண்டுமா? பொன்னேனி தழுவாமலே பிரதீபா, பியூட்டிஃபுல்லான சாங். நீங்கள் பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்கீங்க. ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பிரதிபா, எஸ் மேடம். அந்த படத்தில் எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பின்னாடி பியூட்டிஃபுல்லாக ஜெயலலிதா அம்மா இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் பாடின பாட்டு நாங்கள் கேட்டோம். நல்லா இருந்தது. உங்கள் வாய்ஸ்க்கு இது நல்ல சாங் சாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஃபஸ்ட்டு பல்லவி அந்த பிரெத் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எல்லாமே லாங் இதில் இருக்குது, லெங்க்தியாக இருக்குது. சரணம் வரைச்சி ஓகே, நல்லா இருந்தது. அது கூட கஷ்டம்தான். சரணத்தில் கூட நிறைய லெங்க்தி ஃப்ரேசஸ் இருக்குது. எல்லாமே கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். அது ஓகே. அப்போ தாளமே மிஸ் ஆகிடுது. எதுக்கு ஆகக்கூடாது இல்லையா? ஆமாம், அது மிஸ் ஆகிடுது. அது ஒன்று பார்த்துக்கோங்க. உங்கள் வாய்ஸ்க்கு நல்லா இருக்கு இந்த பாட்டு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரிஜினல் சாங் யார் பாடிருக்காங்க உங்களுக்கு தெரியும்? ஆமாம் தெரியும். சுஷீல். ஒரிஜினல் ஹிந்தி வந்து லதா மங்கேஷ்வர் மேடம், தமிழில் சுஷீலாம்மா. ஸோ இந்த மாதிரி பாட்டு பாடினாலே போதும், நம்மளுக்கு வந்து யோகா பண்ண மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ். எஸ். அந்த லெங்தி ஃப்ரேஸ் எடுத்து பாடினா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடணும். பாடி விடாமல் பாடுங்க. ஓகே. இன்னியோட இது இந்த பாட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பிரதிபா. எஸ் மேடம். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பாடினீங்க நீங்கள். ரொம்ப கஷ்டமான பாட்டு இது. எப்படி தான் பாடியிருக்காங்களோ, அதுவும் இது இவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி எதுவும் பஞ்ச் அந்த மாதிரிலாம் பண்ணவும் முடியாது. எவ்வளோ தரம் ப்ராக்டிஸ் பண்ணி அது அந்த ஒரிஜினல் பின்னாடி பிக்சரைசேஷன், அந்த எவர் கரிஸ்மேட்டிக் ஜெயலலிதா அம்மா, ஜெய்சங்கர், அந்த பிக்சரைசேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்றும் பெரிய அனாவசிய எம்பெலிஷ்மெண்ட்ஸே இல்லை. ஜஸ்ட் அவங்க வேறு ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான். அந்த பாட்டு அப்படியே அந்த ஒரிஜினல் மனசுக்குள்ளே வந்துட்டே இருந்தது. என்ன எப்படி பாடியிருப்பாங்க சுஷீலா அம்மா அந்த பாட்டை. நீங்கள் நல்லா பாடினீங்க.
எனக்கு நீங்கள் பாடின சரணம் ரொம்ப பிடிச்சது. பல்லவி எஸ் தெரிஞ்சது, நிச்சயமாக வந்து நீங்கள் முடிச்சா போதும், கஷ்டப்பட்டு பாடினீங்க, நல்லா இருந்தது. பட் சரணம் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் சரணம் அண்ட் செகண்ட் சரணம் ரெண்டுமே எனக்கு பிடிச்சது. தாளம் ஸ்லைட்டாக கொஞ்சம் இழுத்தது ஒரு இடம் 2 இடம். பட் நல்லா பாடினீங்க, நல்ல பாவம் கொடுத்து பாடினீங்க. மொத்தத்தில் வெரி என்ஜாயபிள், ப்ளசண்ட்டாக இருந்தது. தேங்க்யூ. ஹலோ பிரதிபா. ஹலோ சார். இது வந்து ஒரிஜினல் வந்து ஹிந்தி சாங், எஸ். லக்ஜா கலேன்னு வந்து லதா மங்கேஷ்கர், கம்போஸ் பை லெஜெண்டரி மியூசிக் கம்போசர் மதன் மோகன். அந்த கம்போசரை பற்றி அந்த காலத்து ஒரு சின்ன விஷயம் எனக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது இவர் ஸோ ஃபேசினேட்டட் பை இந்த மாதிரி மெலடிஸ். அவர் என்ன பண்ணுவார்னா, அவரே அந்த பாட்டு வந்து அவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் தான் லதா மங்கேஷ்கர் வீடு இருந்தது போல் இருக்கு அப்போது ஃப்ளாட்டில். அப்போ அவங்க வந்து ஹீ யூஸ் டு கால் ஹர் அண்ட் கம்போஸ் சாங்ஸ் அண்ட் படத்துக்கு இல்லை சும்மா பண்ணி வச்சுப்பாங்க. அப்புறம் அந்த பாட்டு வந்து அவங்க வேறு படத்தில் யூஸ் படுத்துவாங்க. அந்த மாதிரி கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு தான் நினைக்கிறேன். இது ரொம்ப ரசித்து, அதாவது மியூசிக்கலி பிக்சர் அவங்க அப்போ நினச்சி இப்போ கம்போஸ் பண்ணுறபோது பிக்சர் ஞாபகம் இருக்காது, தெரியாது. அந்த மாதிரி பண்ண ஒரு பாட்டு தான் நினைக்கிறேன். இது ரொம்ப அதனால தான் வந்து இன்றைக்கும் வந்து அது ஒரு அமரத்துவமாக இந்த பாடலாக இருக்குது சார். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க. உங்களுடைய குரலுக்கு இந்த மாதிரி பாடல் நீங்கள் செலக்ட் பண்ணது கரெக்டான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ஆரம்பத்தில் கொஞ்சம் தவறுகள் இருந்தது, பட் லேட்டர் ஆன் யூ பிக்ட் அப். வெரி குட், நைஸ் சிங்கிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஜட்ஜஸ். இன்னும் இதே மாதிரி பல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கணும்னா வி மஸ்ட் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென் இந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென் இந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். ரீமேக் சாங்ஸ் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் சோம்தாஸ். ஹலோ சோம்தாஸ். ஹலோ. சுகமானோ? சுகம். தமிழ் பேச கற்றுக்கிட்டீங்களா? கற்றுக்கிட்டே இருக்கீங்களா? இவங்க தமிழ் பேச கற்றுக்குறாங்களோ இல்லையோ, நான் இந்த ஷோ விட்டு போகிறதுக்குள்ள தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் எல்லா லாங்குவேஜும் கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் மேம், சோம்தாஸ் வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னார். அது என்னென்னா, இவர் வந்து ரோடில் நடந்து போகும்போது இவர் இங்கே யாரோ கண்டுபிடிச்சி, நீங்கள் தானே சோம்தாஸ், ஐயோ ஜெயா சூப்பர் சிங்கரில் நான் உங்கள் பெரிய ஃபேன் அப்படின்லாம் சொன்னாங்களா? അതെ, ഞാൻ ഇവിടുന്ന് ബസ്, ഞാൻ പറയുന്നത് കുഴപ്പമില്ലല്ലോ. കുഴപ്പമെല്ലാം இல்லை, நீங்கள் പേசுங்க. ഞാൻ ബസ് കയറാൻ വേണ്ടിയിട്ട് അവിടെ നടന്നിങ്ങനെ പോയി. അപ്പോൾ ഒരു സുബ്ബലക്ഷ്മി എന്ന് പറഞ്ഞ് ഒരു ചേച്ചി എന്നെ ഓട്ടോയിൽ, ഷെയർ ഓട്ടോയിൽ കയറിയപ്പോൾ നീക്ക് സൂപ്പർ സിംഗറിൽ പാടാ ആളാ മലയാളി, ഞാൻ പറഞ്ഞ മലയാളി. അപ്പോൾ ഫസ്റ്റ് എന്നെ ഇവിടെ ചെന്നൈയിൽ തിരിച്ചറിഞ്ഞ ചേച്ചി സുബ്ബലക്ഷ്മി എന്ന് പറഞ്ഞ ചേച്ചിയാണ്. ചേച്ചിക്ക് ഒരുപാട് നന്ദി. உங்களுக்கு ஒரு ஃபேன் முதல்ல சூப்பராக அமைஞ்சிருக்கு. அதுவும் ஃபேனோட பேர் சூப்பர், ஃபஸ்ட்டு பேரே. ஸோ அப்படியே சோம்தாஸ் வந்து அந்த ஹாப்பியில் பயங்கர சந்தோஷமாக இருக்கீங்களா? இதே சந்தோஷத்தோட வந்து நம்ம உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன சாங் பாட போகிறீங்க? இதயத்தை திருடாது எന്ന டப்பிங் ஃபிலிமில் காவியங்கள் பாடவா தென்றலே. ஓகே, சூப்பரான ஒரு சாங், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. காவியம் பாடவா தென்றலே, புதுமலர் பூத்திடும் வேளை, இனிதான பொழுது எனதாகுமோ,
புரியாத புதிர்தான் எதிர்காலம். பாடும் நீல பூங்குயில் மௌனமான வேளையில் காவியம் பாடவா தென்றலே, காவியம் பாடவா தென்றலே. விளைந்ததோர் வசந்தமே புது சுடர் பொலிந்திட, மனதிலோர் நிராசை இருட்டிலே மயங்கிட, வாழ்கின்ற நாட்களே சோகங்கள் என்பதே கண்ணீரில் தீட்டினே, கேளுங்கள் என் கதை கலைந்து போகும் காணல் நீரிது. காவியங்கள் பாடுமோ தென்னலே, புதுமலர் பூத்திடும் வேளை, இனிதான பொழுது எனதாகும். புலர்ந்ததோ பொழுதிதுவும் புள்ளினத்தில் மகோத்சவம், இவை மொழி இசை தரும் சுரங்களில் மனோகரம், புது பிரபஞ்சமே மலர்ந்த நேரமே, அம்மாடி சொர்க்கந்தான் முன்னாடி வந்ததோ, கசந்து போன காட்சி இல்லையே. காவியங்கள் பாடவா தென்றலே, புதுமலர் பூத்திடும் வேளை, இனிதான பொழுது எனதாகும். புரியாத புதிர்தான் எதிர்காலமும், பாடும் நீல பூங்குயில் மௌனமான வேளையில் காவியம் பாடவா தென்றலே, காவியம் பாடவா தென்றலே. சோம்தாஸ், வாலி சாரோட அழகான வரிகளில், இசைஞானி அவர்களுடைய இசையமைப்பில் மனோ சார் பாடியிருந்த பாட்டு இல்லையா? ஸோ சச் அ பியூட்டிஃபுல் சாங். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் மெலோடி பாடுறீங்கல்ல ஷோவில், இது எப்போவுமே ரொம்ப அதிரடியான அப்படியே தூள் மாதிரி ஒரு சாங் பாடுவீங்க, அடிப்போலி சாங் பாடுவீங்க இல்லை? இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு மெலடி ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஹலோ சோம்தாஸ் சார். ஹவ் ஆர் யூ? குட் சார். நல்லா இருந்தது. எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன பிடிச்சதுன்னா, எப்போவுமே ஒரு பாட்டை வந்து அந்த லைனை எப்படி எண்ட் பண்ணுவோன்னு பார்ப்பேன் நான். அதுதான் அந்த எண்டிங்கில் தான் இருக்குது விஷயமே. ஒரு 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 லைனை எல்லாமே எண்டு ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ சார். அண்டு உங்களை முதல் முறையாக ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு மெலடி பாட்டில் பார்க்குறோம்.
நீங்கள் நார்மலி அந்த ஃபாஸ்ட் பேஸ் சாங் தான் பாடியிருக்கீங்க இது வரையும். பட் ரொம்ப நல்லா இருந்தது. சில ரேஞ்சஸ்லாம் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் லோ இதில் இருந்தது. சில வரிகள் பாடுறது போது கொஞ்சம் கஷ்டப்பட்டது. பட் குட் அட்டெம்ப்ட், ரொம்ப பிடிச்சது எனக்கு. தேங்க்யூ சார். வெரி நைஸ். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். சோம்தாஸ், இந்த லாஸ்ட் பல்லவி வந்து ஒரு இம்ப்ரவைசேஷன் இருக்கு இல்லையா? சார் அது ஒரிஜினலாக இருக்கா? பாடும் நீல பூங்குயில் மௌனமான பாடிருக்கீங்கல்ல? மௌனமான வேளையில் அது ஒரிஜினல் இருக்கா? சார் பாடிட்டு. ஒரிஜினல் அண்ணா பாடல, அது மனோ சார் பாடிருக்காரு. மனு சார் பாடிட்டு. வெரி நைஸ், வெரி நைஸ். நல்லா இருந்தது. உங்களுக்கு பல்லவி பாடுறீங்க இல்லையா? வெரி பிகினிங் பல்லவி வந்து ரொம்ப சாஃப்டாக அழகாக பாடுறீங்க. சரணம் பாடுறச்சு கஷ்டம்தான். அது லராரித்தா போகிறது, அங்கே டைனமிக்ஸ் வேணும். கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ், இல்லைன்னா அடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த பாட்டு எல்லாமே ஒரு மொரோஸ், அவர் மேலே அவர் சீக்கிரமாக இறந்து போயிடுவார், அது தெரிஞ்சு பாடுற ஒரு பாட்டு. டக்குன்னு அடிக்காமல் அது கொஞ்சம் சாஃப்ட் பண்ண இன்னும் அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் பாடினது. அந்த பர்டிகுலர் இடம் மட்டும், அந்த சரணம் ஸ்டார்டிங் அது மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். சோம்தாஸ், நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சி, அதுக்கு முதல்ல பாராட்டுதல்கள். தேங்க்யூ. ஏன்னா எல்லா டைப் ஆஃப் சாங்ஸும் பாடணும் இல்லையா நம்ம கண்டஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா? அது நல்லா பாடினீங்க. முதல் அட்டெம்ப்ட்டுக்கு அழகாக பாடினீங்க, கம்ஃபர்டபுளாக இருந்தது நீங்கள் பாடினதே. ஸோ பல்லவி ரொம்ப பிடிச்சது, ஃபர்ஸ்ட் பல்லவி அழகாக சாஃப்டாக பாடினீங்க. சரணம் இல்லாமல் ஓகே, வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த சோகங்கள் அந்த அந்த ஃபாஸ்ட்டாக வருது இல்லையா, பிஃபோர் பீட் வருதே ஒரு சரணமோட லாஸ்ட் அடிகள், அதெல்லாம் அந்த அந்த அடிகள். அதுக்கப்புறம் செகண்ட் சரணம்லேயும் அதே மாதிரி அந்த மகோத்சவம், சின்ன சின்ன விஷயங்கள், அது நீங்கள் சரி பண்ணிக்கலாம். சரி, நல்லா இருந்தது. தேங்க்யூ ஜட்ஜஸ். சோம்தாஸ், ரீமேக் சாங்ஸ் ரவுண்ட்லேயே அடுத்ததாக டுவெட் ரவுண்ட் இருக்குது. பட் அதில் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, ஏன்னா உங்கள் பேர் லக்ஷ்மி சில தவிர்க்க முடியாத காரணத்தால் வர முடியாது இல்லையா? ஸோ லக்ஷ்மி வராததால் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அந்த ரவுண்டை. பட் அதுக்கு அடுத்த ரவுண்டில் இருந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அடுத்ததாக இங்கே வந்து பாட போகிற கண்டெஸ்டன்ட் நிசாருதீன் ஷா. ஹலோ நிசார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்போவுமே நிசார் வந்து பயங்கர ஹாப்பியாக இருப்பார். ஒரு ரெக்வஸ்ட் வேறு பண்ணியிருக்கார் சார், என்னென்னா என்ன இனிமேல் நீங்கள் நிசார் எல்லாம் கூப்பிடாதீங்க, என்ன வந்து நீங்கள் இனிமேல் ஷா ஷா அப்படி தான் கூப்பிடணும். இல்லை, வந்து ஷானா அரபியில் ராஜா. ஓ அப்படியா? ஓகே ஓகே, அந்த மாதிரி வேறு தான் எனக்கு ஆசை. ஓகே ஓகே ஷா, இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்க? யாரடி மோகினி ஃபிலிமில் வெண்மேகம் சாங். சூப்பரான ஒரு சாங், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். அந்த சாங் உங்களுக்கு பிடிச்ச சாங்கா? நல்லா பிடிக்குவேன். ரொம்ப நல்லா, விஷுவலும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. லா 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 லா. வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ, உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே, ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன, பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன, உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே, ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ.
மஞ்சள் வெயில் நீ மின்னல் ஒளி நீ உன்னை கண்டவரை கண் கலங்க நிற்க வைக்கும் தீ பெண்ணே என்னடி உண்மை சொல்லடி ஒரு புன்னகையில் பெண்ணிடமே கோபப்பட்டதென்னடி தேவதை வாழ்வது வீடில்லை கோயில் கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன் ஒன்றா இரண்டா உன் அழகை பாட கண்மூடி ஒரு ஓரம் நான் சாகிறேன் கண்ணீரில் ஆனந்தம் நான் காண்கிறேன் உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே ஒரு நெஞ்சம் திண்டாடுதே எந்தன் மனதே கொள்ளையடித்தாய் இங்க தந்திரமும் மந்திரமும் எங்க சென்று படித்தாய் விழி அசைவில் வலை விரித்து உன்னை பல்லக்கினில் தூக்கி சொல்ல கட்டளைகள் விதித்தாய் உன் விரல் பிடித்திட வரும் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிறேன் நானடி என் காதலும் என்னாகுமா உன் பாதத்தில் மண்ணாகுமா வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ ஷா சூப்பரான ஒரு சாங், பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாங். நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஷா நான் ஷா சொல்லியாச்சு, அவ்வளோதான். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. ஷான்னா தெரியும்ல, செஸ்ஸில் ஷான்னா அவ்வளோதான், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுவும் செகண்ட் சரணத்தில் முடிஞ்சு நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு இம்ப்ரவைசேஷன் பண்ணீங்க. அது ரொம்ப ரொம்ப இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது, பட் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா பாடினீங்க. அது எமோஷ்னலாக பாடினீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு மேல் அந்த ஹை பிச் போகிறச்சு எல்லாம் கூட க்ளீனாக இருந்தது. வெரி நைஸ் ஷா. பேஸும் நல்லா இருக்கு. பேஸ் நல்லா இருந்தால் தான் ஹை பிச் போக முடியும். பிச்சு ஹை பிச்சில் தான் எப்போ பாடிட்டு இருந்தது. இல்லை ரொம்ப நல்லா எல்லாமே நல்லா வந்ததுக்கப்புறம் தான் பேஸில் பாடினது. வெரி குட், வெரி குட். இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுறது, நல்லா இருந்தது. வெரி நைஸ். ஹலோ ஷா, ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். நீங்க உங்களுக்கு ஷா தான், நீங்கள் நிசருத்தீன் ஷா, வில் பி கால்ட் ஷா. ரொம்ப நல்லா இருந்தது. ஆரம்பம் கொஞ்சம் எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை ஃபஸ்ட்டு, பட்டு போக போக நல்லா பாடினீங்க. தேங்க்யூ சார். குட் பெர்ஃபார்மன்ஸ். ஷா வந்து சரணமில் வந்து அசத்துட்டீங்க. நல்லா இந்த எமோஷன்ஸ் ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. ஹை ரேஞ்ச் எல்லாமும் வந்து நீங்கள் ஹையில் பாடுற மாதிரி அப்படி அந்த சிரமமே இல்லை. அல்வா சாப்பிட்ற மாதிரி நல்லா ரேஞ்ச் எல்லாம் பாடினீங்க. நிம்மதியாக அழகாக கேட்குறதுக்கும் எங்களுக்கும் டென்ஷன் இல்லை. இது எட்டுமா இல்லை கிராக் வந்துடுமா, என்ன சஃபர் பண்ணுறாரு முகத்துலேயும் தெரியல, கேட்குறதுக்கும் ப்ளசண்ட்டாக இருந்தது. அண்டு ப்ளசண்ட்டாக இருந்தது பாட்டு. அப்படி ஒரு நல்ல ஒரு நீட்டாக நல்ல ரோடில் ஒரு ஏசி காரில் போகிற மாதிரி இருந்தது. அந்த பயண களைப்பே தெரியல, நல்லா இருந்தது நீங்கள் பாடினது. நீங்கள் பாடின இந்த சரணம்லலாம் எனக்கு தோணித்த கொஞ்சம் உன்னிகிருஷ்ணனோட ஒரு
சாயல் வந்தது அந்த வாய்ஸில் நீங்கள் பாடின டைப்பில் அப்படி தோணித்து எனக்கு. எஸ், நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஜட்ஜஸ். ஷா, எல்லாரும் வந்து உங்களை ஷா ஷான்னு கூப்பிட்டாங்க. ராஜா இல்லை, பயங்கர ஹாப்பியா இப்போ. அப்படி ராஜ நடையோடு போய் உட்காந்துக்கோங்க. எந்த மாதிரி நடக்கும்? ராஜ நடை, ராஜா மாதிரி நடந்து போங்க. காட்டுடு அந்த மாதிரி. நான் ராணி இல்லை, நான் எப்படி ராஜா மாதிரி நடக்க முடியும்? எல்லாம் நடிப்புக்கு ராணியாக இருந்தாலும் ராஜா மாதிரி காணிக்கணும் இல்லை? நடிப்பு எப்படி இருந்தாலும் காணி எனக்கு தேவை, இது எனக்கு தேவை. என்ன ராஜா மாதிரி நடக்கணுமா? நான் ராஜா மாதிரி. இது ராணி மாதிரி தான். ராணி மாதிரி தான் நடக்கும். சரி பரவாயில்ல, நான் நடந்த மாதிரி நடந்து போங்க. ராஜா மாதிரிலாம் வேணாம், நீங்க வைஷாலி மாதிரி நடந்து போங்க. தேங்க்யூ. இது ரோபோ மாதிரி இருக்கு, ராஜா மாதிரி இல்லை. ஓகே, இந்த எபிசோட் வந்து பயங்கர ஜாலியாக, கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பயங்கர சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் நம்ம ஜட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் பயங்கர ஹாப்பி. இதே சந்தோஷத்தோட இந்த எபிசோட் நிறைவடையுது. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் நாங்கள் எல்லாரும் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அண்ட் தென் இட்ஸ் மீ வைஷாலி சைனிங் ஆஃப். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென் இந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ்.